இதுக்கு தான் பிரதர் நான் வாழ்கிறேன், இதுக்கு தான் நான் போராடுறேன், இந்த லெவலுக்கு நான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த லெவலுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களே, அதெல்லாம் அசால்ட்டாக உங்கள் கையில் வந்து ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டவருடைய சமூகம். தாவீதை பார்க்குறோம், மற்றவங்களாம் வேலைக்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க, யுத்தத்திற்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க, செல்வத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவன் இருந்தான், அவன் கடவுளின் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன்னா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதும் கடவுளுடைய நாமத்தினால சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டவன். அவன் சாதாரண ஆள், கடவுளோட அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தவன். நான் சொல்கிறேன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அரியாசனம் ஏறுவான்றது எப்படி? அது யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் அப்படி அரியாசனத்துக்கு கொண்டு வந்தது தாவீதுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. அந்த உறவு என்னமா செய்யும்? உங்களை நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ஒரு உயரத்துக்கு போனோம், நம்ம ஒரு லெவலுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்காக நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதியை, ஒரு பெரும் நேரத்தை ஒரு சில காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அதுக்கு யூஸ் பண்ணுற நேரத்தை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள்.